ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்புரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் அவர்கள், திரு சுப்பிரமணியம் அவர்கள், திரு நல்லசிவம் ஐயா அவர்கள், திரு கண்ணன் ஐயா அவர்கள், திரு ஆவுடையப்பன் ஐயா அவர்கள், திரு கோமதி நாயகம் ஐயா அவர்கள், இந்திரா அம்மையார் அவர்கள் மற்றும் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வதை வீசின படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். ஒரு சமயம் சிவபெருமான் அம்பிகைக்கு ஒரு தனிமையான இடத்தில் வேதங்கள் ஆகமங்களை உபதேசம் செய்கின்றார். நந்தியம்பெருமானிடத்தில் யாரையும் உள்ளே அனுப்பாதே என்று கூறிவிட்டு, அந்த இரகசியமான இடத்தில், தனிமையான இடத்தில், அந்த இரகசிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் அம்பிகைக்கு இறைவன் உபதேசம் செய்கின்றார். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அம்பிகையினிடத்தில் ஒரு கவலையும் ஒரு அச்சமும் தோன்றி அந்த உபதேசத்தை சரிவர கவனிக்காமல் பராமுகமாக அவள் இருக்கின்றாள். இதை தெரிந்தவுடன் சுவாமிக்கு கோபம் வந்து விடுகிறது. இறைவன் அம்பிகையினிடத்தில், நீ மனம் ஒன்றுபட்டு இந்த உபதேசத்தை கேட்கவில்லை, மன ஒருமைப்பாடோடு கேட்கவில்லை, ஆகையினால் இந்த தீங்கிற்கு நீ பரதவர் குலத்தில் அந்த பரதவர்களிடத்தில் அவர்களுடைய மகளாக நீ தோன்ற கடவாய் என்று ஒரு சாபம் கொடுக்கின்றார். உடனே அம்பிகை இதை கேட்டு, நான் உங்களை பிரிந்து எப்படி வாழ்வேன் என்று இறைவனிடத்தில் கீழே விழுந்து வணங்கி வேண்டுகின்றார். அப்பொழுது இறைவன், பரதவர் குலத் தலைவன் என்னிடத்தில் பேரன்பு கொண்டவன், அவனுக்கு குழந்தை பேறு இல்லை, ஆகையினால் நீ அவனுக்கு குழந்தையாக சென்று கிடைத்து அங்கே வளர்ந்து வரும் நாளில் நான் அங்கே வந்து உன்னை திருமணம் செய்து கொண்டு இங்கே அழைத்து வருகின்றேன் என்று இறைவன் கூறுகின்றார். அம்பிகையும் அதற்கு சம்மதித்துக் கொள்கின்றாள். அந்த நேரத்தில் விநாயகப் பெருமான் அங்கே வருகின்றார். நடந்த செயல்களை எல்லாம், இந்த சிறு சண்டைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு, இந்த இப்படிப்பட்ட இந்த ஒரு சாபத்திற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் தான், வேத ஆகம புத்தகங்கள் தான் என்று தெரிந்து கொண்டு, விநாயகப் பெருமான் இறைவன் முன்னிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் அனைத்தையும் ஒரு சேர எடுத்து, தும்பிக்கையால் எடுத்து கோபத்தில் அதை கடலில் வீசி விடுகின்றார். முருகப்பெருமான் அடுத்து உள்ளே வந்து நடந்ததையெல்லாம் தெரிந்து கொண்டு, அவர் பங்குக்கு அவர் தன்னுடைய தகப்பனார் கையில் இருந்த அந்த போத நூல், அந்த ஞான நூலை பிடுங்கி அவர் பங்குக்கு கடலில் எரிந்து விடுகின்றார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த
நந்தியம்பெருமான் உள்ளே வருகின்றார். நந்தியம்பெருமானை பார்த்தவுடன் இறைவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. நீ எப்படி இவர்களை உள்ளே விடலாம் என்று கோபப்பட்டு கொண்டு, நீ ஒரு சுறாமீனாக பிறக்க கடவாய் என்று ஒரு சாபத்தை கொடுக்கின்றார். விநாயகப் பெருமானுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் சாபம் கொடுத்தாலும் அது நம்மையே மீண்டும் மிகவும் பாதிக்கும் என்பதனால் விநாயகப் பெருமானுக்கு எந்த சாபமும் சுவாமி கொடுக்கவில்லை. முருகப்பெருமானுக்கு ஒரு சாபம் கொடுக்கின்றார். நீ மதுரையின்பதியில் வாணிய செட்டியார்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரன்பு கொண்டவருடைய வீட்டில் நீ ஊமை மகனாக தோன்றக் கடவாய் என்று சாபம் கொடுக்கின்றார். அதைத்தான் அந்த வரலாற்றை நாம் சங்க புலவர்கள் கலகம் தீர்த்த படலம் என்ற படலத்தில் அந்த ஊமையாக வந்த அந்த முருகப்பெருமான் அந்த புலவர்களினுடைய கலகம் தீர்த்ததையெல்லாம் நாம் சிந்தித்தோம். இவ்வாறு இந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு நந்தியம்பெருமான் கடலில் சுறாமீனாக அவர் இருக்கின்றார். மதுரையின் கிழக்கு பகுதியில் பாக்கம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது. கடற்கரையை ஒட்டி உள்ள ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு பரதவர் குலத் தலைவன் இருக்கின்றான். அவன் தொழில் இழிந்த தொழில், மீன் பிடித்து அதை விற்பனை செய்தல், அதன் பிறகு அதை காய வைத்து விற்பனை செய்தல், இது அவனுடைய தொழில். அவனுடைய தொழில் இழிந்த தொழிலாக இருந்தாலும் அவன் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவனாக அவன் இருக்கின்றான். அவர்களுக்கு அந்த தம்பதியருக்கு நீண்ட நாள் குழந்தை பேறு இல்லாமல் இருக்கின்றது. அவ்வாறு குழந்தை பேறு இல்லாது இருந்ததன் காரணமாக அவன் சிறிது துன்பப்பட்டு கொண்டும் இருக்கின்றான். அவனுடைய துன்பத்தை தீர்ப்பதற்காக இறைவனுடைய சாபத்தை அம்பிகை ஏற்றுக்கொண்டு அந்த பாக்கம் என்கின்ற ஊரில் புன்னை மரத்தின் நிழலின் கீழ் ஒரு குழந்தையாக அம்பிகை அழுது கொண்டு படுத்திருக்கின்றார். இந்த பரதவர் குலத் தலைவன் தன்னுடைய சுற்றத்தார்களை அழைத்து கொண்டு மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்லக்கூடிய வழியில் அந்த புன்னை மரத்தின் நிழலில் அந்த குழந்தையை காண்கின்றான். கண்டவுடன் ஒரு பிறவி குருடனுக்கு கண் தெரிந்தார் போலவும், மிகவும் ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவனுக்கு மிகப்பெரிய செல்வம் கிடைத்தது போலவும் மகிழ்ச்சி அடைந்து அந்த குழந்தையை அன்போடு எடுத்து வாரி வைத்துக் கொள்கின்றார். சொக்கநாத பெருமானே தன்னுடைய கவலையை தீர்ப்பதற்காக இந்த குழந்தையை நமக்கு கொடுத்தார் என்று மனமகிழ்ச்சியோடு தன்னுடைய மனைவியினுடைய கையில் கொடுக்கின்றார். அந்த பரதவர் குலத் தலைவனுடைய மனைவியும் அந்த குழந்தையை வாங்கி மிகவும் அன்போடு வளர்த்து வருகின்றாள். அந்த குழந்தைக்கு தன்னுடைய குடும்ப விளக்காக, மணி விளக்காக, கண்ணும் கருத்துமாக அந்த குழந்தையை அந்த தலைவனும் தலைவியும் இப்பொழுது வளர்த்து வருகின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. உழவு மீன் விலை பசும்போல் நாள் செய்த பல் போனோ, உழவு மீன் விலை பசும்போல் செய்த பல் போனும், இலகும் ஆரமும் பாசியும் காசு இடையிட்டு, இலகும் ஆரமும் பாசியும் காசு இடையிட்டு, உழவு கோவையும் சங்கமும் குலத்தினுக்கு இசைய, உழவு கோவையும் சங்கமும் குலத்திற்கு இசைய, அழகிலாத பேர் அழகினுக்கு அழகு செய்து அணிந்தாள்,
புலவு மீன் விலை. அதாவது புலால் நாற்றம் வீசக்கூடிய அந்த மீன், அந்த மீனை விற்று அதன் மூலம் பெறப்பட்ட பணத்தினால் நிறைய ஆபரணங்கள்லாம் இந்த பரதவர் குலத் தலைவன் செய்து வைத்திருக்கின்றான். ஏன்னா அவன் அந்த பரதவர் குலத்துக்கு தலைவன். அவனுக்கு மாதம் மாதம் எல்லாருமே கப்பங்கட்டுதாங்க. ஒரு தலைவன் இருக்கிறதுனால அவனுக்கு கப்பங்கட்டுதாங்க. அதை வைத்து அந்த மக்களை அவன் பாதுகாக்கவும் செய்கின்றான். தன்னுடைய வருமானத்தில் குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஆபரணங்களையும் அவன் செய்து வைத்திருக்கின்றான். இப்போ அந்த ஆபரணங்களை எல்லாம் இந்த மகளுக்கு அணிவித்து அவன் அழகுக்கு அழகு சேர்த்து அந்த குழந்தையை இருவரும் சிறப்போடு வளர்த்து வருகின்றார்கள். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீன் வித்த காசு நாரவா போகுதுன்னு ஒரு பழமொழி. அந்த மாதிரி அந்த மீனை விற்று அதனால் கிடைத்த பொருள்களை கொண்டு ஆபரணங்கள்லாம் செஞ்சு அந்த குழந்தைக்கு போடுறாங்க. எப்படிப்பட்ட ஆபரணங்கள்? பசும்பொன்னால் செய்த பல்கோணம், அந்த தூய தங்கத்தினால் செய்த பலவிதமான ஆபரணங்கள், இலகும் ஆரமும், நல்ல அழகிய ஆரங்கள், மாலைகள், பாசிகள், நல்ல பாசிகளை கோர்வையாக கோர்த்து, பாசினா இப்போ இந்த பவழப்பாசி இதெல்லாம் ஆபரணம் விலை உயர்ந்தது, தங்கத்தை மாதிரி விலை உயர்ந்தது. அந்த மாதிரி இதெல்லாம் போடுறாங்க. காசி இடையிட்டு, நடுவில் காசுகள் இவைகளையெல்லாம் கோர்த்து, புலவு கோவையும், அப்படியே ஒரு அழகாக தயாரிக்கப்பட்ட கோர்வை, கோர்வைனா கோர்க்கப்பட்டது, அது கோவைன்னு ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு கோர்வையாக கோர்க்கப்பட்ட மாலைகளை எல்லாம் அந்த குழந்தைக்கு அணிவிக்கின்றார். சங்கமும், சங்கம்னா ரெண்டு விதமா அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அக்குமணின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அக்குன்னா உத்ராட்சம், உத்ராட்ச மணிகள். சங்கு, சங்குனால் செய்யப்பட்ட ஆபரணங்கள். எதனால இந்த இடத்துல உத்ராட்சம்னு எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த பரதவர் குல தலைவன் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவன். அதனால அவனுக்கு உத்ராட்சம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால தன்னுடைய குழந்தைக்கு உத்ராட்சங்களும் அணிவித்து அழகு பார்க்கணும், உத்ராட்ச மாலைகள்லாம் குழந்தைக்கு அணிவித்து அழகு பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த அக்குமணிகள், உத்ராட்சத்தினால் செய்யப்பட்ட அழகிய அந்த ஆபரணங்கள், சங்கினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள்லாம் அவனுடைய குலத்தினுக்கு இசைய. இதுல சங்கம் அப்படின்னா உத்ராட்சம்னு எடுத்துக்கிடணும். குலத்தினுக்கு இசைய அப்படின்னு சொல்லும்போது அதுல சங்கம் எடுத்துக்கிடணும் அப்படின்ட்டு சிறப்பாக சொல்லப்படுது. அவனுடைய குலம் பரதவர் குலம். பரதவர்கள் நிறைய சங்குகளை அணிந்து கொள்வார்கள். அப்ப அவனுடைய குலத்துக்கு ஏற்ப சங்குகள், முத்துக்கள் போன்ற அந்த ஆபரணங்களையும் அவன் அணிவித்தான் இந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு, இந்த குலத்தினுக்கு இசையங்கிறத வச்சு சங்கம்ங்கிறதுக்கு ருத்ராட்சம்னு எடுத்துக்கிடணும் அப்படின்ட்டு ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. அப்ப அவனுடைய பரதவர் குலத்துக்கு ஏற்றார் போல கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்களாலும் சங்குகளாலும் அழகிய ஆபரணங்களை எல்லாம் செய்து இந்த குழந்தைக்கு அணிவித்து அழகு பார்த்தார்கள். அழகில்லாத பேரழகினுக்கு, அம்பாளினுடைய அழகுக்கு அளவே கிடையாது. அப்படி அழகு இல்லாத பேரழகு உடைய அந்த குழந்தைக்கு மேலும் அழகு செய்து அணிந்தார். அந்த நகைகளை எல்லாம் அணிவித்து அழகு பார்த்தார்கள். அழகுன்னா அழகுன்னு அர்த்தம். இந்த யூனிட், இந்த கரண்ட் எத்தனை யூனிட்டுன்ட்டு பார்க்குறவங்க அழகு. அப்போ அளவு இல்லாத பேரழகை உடையவளாக அந்த அம்பிகை இருக்கின்றாள்.
அப்படி அந்த அழகுக்கு அழகு செய்தார் போல இந்த ஆபரணங்களை எல்லாம் அந்த குழந்தைக்கு அணிவித்து அவர்கள் அழகு பார்க்கின்றார்கள். அபிராமி அந்த அதில் வரும் பார்த்தீங்களா, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்படி அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாகிய அந்த குழந்தைக்கு மேலும் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல அழகிய ஆபரணங்களை எல்லாம் அணிவித்து அந்த பெற்றோர்கள் அழகு பார்த்தார்கள் அந்த குழந்தைக்கு. தொண்டை வாய் வலை சிறுமியர் தொகையொடும் துறை போய் தொண்டை வாய் வரை சிறுமிய தொகையொடும் துறை போய் வண்டலாடியும் நித்தில மாமணி கொழிக்கும் வண்டலாடியும் நித்தில மாமணி கொழிக்கும் கண்டல் ஞாழல் சோழ் காணலம் கடிமகர் கொய்னோ கண்டல் ஞாழல் சூழ் காணலம் கடிமலர் கொய்தும் கொண்டல் ஓதி பின் தாழ்தர குறைகடல் குழித்தோம் கொண்டல் ஓதி பின் தாழ்தர குறைகடல் குழித்தோம். தொண்டை வாய் வலை சிறுமியர். தொண்டை அப்படின்னா கொவ்வைக்கனி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. அப்படி அந்த கொவ்வை கனி எப்படி சிவந்து இருக்குமோ அது போன்ற வாயை உடைய அந்த அம்மை மீனாட்சி அம்மை. அந்த மீனாட்சி அம்மை வலை சிறுமியர் தொகையிடும் தங்களுடைய அந்த பரதவர் குலத்தில் இருக்கக்கூடிய வலை வீசி வீசும் தொழிலை உடைய அந்த சிறுமியர் எல்லாரையும் அழைத்து கொண்டு, தொகைனா கூட்டம், அந்த சிறுமியர் கூட்டத்தை அழைத்து கொண்டு அப்படியே கடலுக்கெல்லாம் போய் விளையாடி கொண்டு அந்த மீனாட்சி அம்மை வருகின்றார். தொகையோடும் துறை போய், துறைனா கடற்கரை துறை, அந்த கடல் துறைக்கு போய் வண்டல் ஆடியும், வண்டல்னா மண்ணு, வண்டல் மண்ணுன்னு சொல்றோம். இங்க வண்டல் ஆடியும்னா சிறு வீடு கட்டி விளையாடுறதுன்னு அர்த்தம். கடல்ல நல்ல மணலை வச்சு இந்த சின்ன வீடா கட்டி அது சமையல்லாம் பண்ணி மண்ணிலே அரிசியா வச்சு குழம்பு எல்லாம் வச்சு விளையாடுற சின்ன பிள்ளைகளை சின்ன சின்ன பாத்திரங்களை எல்லாம் வச்சு அப்படி வண்டல் ஆடியும் சிறு வீடு கட்டி அந்த மணலில் விளையாடி கொண்டும் நித்தில மாமணி பொழித்தோம். கையில சின்ன சின்ன முரங்கள் சுழவு, அந்த சுழவை கொண்டு போய் கடல்ல ஒதுங்கின அந்த நவரத்னங்கள் முத்துக்கள் இதையெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மண்ணையும் சேர்த்து மண்ணோட இருக்கும். அது அவ்வளோத்தையும் புடைச்சி இந்த நவரத்னங்கள் முத்துக்களை எல்லாம் தனியாக எடுக்குதுங்க. பொழித்தும் அப்படின்னா சிறு முரத்தால் அவற்றையெல்லாம் பொழித்து முத்துக்கள் மணிகளை அந்த குழந்தைகள் புரட்டி எடுக்கின்றார்கள். கண்டல் ஞாழல் சூழ் காணல் கடிமலர் கொள்ளும். காணல் அப்படின்னா கடற்கரை சோலைன்னு பார்த்தோம். அந்த கடற்கரை சோலையில தென்னை மரங்கள் பனை மரங்கள் இருக்கும். அதோட தாழம்பூ, கண்டல்னா தாழை, ஞாழல்னா புலிநகர் கொன்றைங்கிற மலர். அந்த தாழம்பூக்களும் புலிநகர் கொன்றை மலர்களும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கடற்கரை சோலையில் அந்த அழகிய அழகிய அர்த்தம், அழகிய கடிமலர் வாசனை மலர், கடினா வாசனைன்னு அர்த்தம். அந்த வாசனை மலர்களை கொய்து அவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். அந்த பரதவர் குலச்சிறுமிகள் மீனாட்சி அம்மையும் அந்த தாழம்பூ அந்த புலிநகர் கொன்றையெல்லாம் அணிந்து கொள்கின்றாள்.
அந்த கடிங்கிறது உரிச்சல் தொடர், இடத்துக்கு தகுந்தாப்புல அந்த வார்த்தைக்கு தகுந்தாப்புல அதுக்கு அர்த்தம் எடுக்கணும். கடிமலர் அப்படின்னா வாசனை மிகுந்த மலர்னு அர்த்தம் எடுக்கணும். அதே கடிநகர் அப்படின்னா காவல் மிகுந்த நகர்னு அர்த்தம் எடுக்கணும். அது எதோட சேர்கிறதோ அதற்கு தகுந்தாப்புல அதை பொருள் எடுக்கணும். அப்படி அந்த தாழை மலர்கள், புலிநகர் கொன்றை மலர்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய கடற்கரை சோலையில் அந்த அழகிய அந்த வாசனை மிகுந்த மலர்களை எல்லாம் பறித்து அவர்கள் சூடிக்கொள்கின்றார்கள். அவர்கள் கொண்டல் ஓதி பின் தாழ்த்தர குறைகடல் குளிக்கும். கொண்டல் அப்படின்னா கார்மேகம்னு அர்த்தம். கொண்டல்னா கார்மேகம், கருமையான மேகம். ஓதி அப்படின்னா கூந்தல்னு அர்த்தம். கருமை நிறத்தை உடைய மேகத்தை போன்று, கருமை மேகத்தை போன்று கருமையான நிறத்தை கொண்ட அந்த கூந்தல் அப்படியே பின்னால் அப்படியே நிறைய அடர்த்தியாக இருக்குமாறு அவர்கள் அந்த கூந்தலை விரித்து கொண்டு அந்த அலைகள் அடிக்கும் சப்தத்தை உடைய கடலில் அவர்கள் எல்லாரும் குளித்து எழுகின்றார்கள். திருமால் சொல்லும்போது கார்மேக வண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இன்னொன்னு சொல்லுவாங்க, கொண்டல் வண்ணனை கோவலனாய் கண்ணன் வெண்ணெய் உண்ட வாயனை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ கொண்டல் வண்ணன்னா கார்மேகம் போன்ற அந்த நிறத்தை உடையவன் அர்த்தம். அப்போ கொண்டல்னா கார்மேகம் அப்படின்னு அதற்கு பொருள். அப்போ அம்பிகையினுடைய கூந்தல் கரிய மேகம் எப்படி கருமையாக இருக்குமோ அதுபோல அம்பிகையினுடைய கூந்தல் இருக்கின்றது. அதான் கொண்டல் ஓதி. ஓதினா கூந்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த பின்னால வரைக்கும் தாழ்ந்து கிடக்கின்றதாம். அப்படின்னா நீண்ட கூந்தல்னு அர்த்தம். நீண்ட கூந்தலை உடைய அம்பிகை அப்படின்னு அர்த்தம். குறைகடல் அப்படின்னா அந்த அலைகள் எப்பொழுதும் சப்தித்து கொண்டு இருக்கிறது. குறைனா சப்தம் இடுதல் அப்படின்ட்டு, குறைத்தல்னு சொல்றோம்ல, நாய் குறைத்தல் அப்படின்ட்டு. அப்போ குறைனா சப்தித்தல்னு அர்த்தம். எப்போதும் சப்தித்து கொண்டு இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அலை அடித்து கொண்டு சப்தத்தை எழுத்து கொண்டு இருக்கக்கூடிய கடல் அப்படின்னு அர்த்தம். அந்த கடலில் அவர்கள் எல்லாரும், அந்த சிறுமியர்கள் எல்லாரும் குளிக்கின்றார்கள். இந்த கொண்டல் ஓதிங்கிறத அபிராமி அந்தாதியிலையும் அபிராமி பட்ட சொல்றார். எப்படி சொல்றாங்க? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கிடைக்கண்களே. இத கணம் தரும் பூங்குழலாள் அப்படின்னா அதான் இந்த கொண்டல் ஓது. கணம் அப்படின்னா கரிய மேகம்னு அர்த்தம். அந்த தரும்னா போல அப்படின்னு அர்த்தம். அப்ப கரிய மேகத்தை போல, கணம் தரும் கரிய மேகத்தை போன்ற குழல் கூந்தலை உடையவள். அந்த கூந்தலில் பூவை வைத்திருக்கின்றாள். அதான் கணம் தரும் பூங்குழலாள். அது கணம் தரும்னா ஏதோ செல்வத்தை தரும்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. ஏன்னா முந்தின வரியிலேயே எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு. நல்லன எல்லாம் தரும், முடிஞ்சுது. நல்லன எல்லாம்னு தரும்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப கணம் தருங்கிறதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் எடுக்கக்கூடாது. செல்வங்களை தரும்னுட்டா தான் எல்லாத்தையும் முதல்ல ஒரே வரியில முடிச்சிருக்காரு. முதல்ல எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கணம் தரும் கலை தரும்னு சொல்லிட்டு கடைசியில நல்லன எல்லாம் தரும். அங்க முடிஞ்சு போச்சு அந்த வினயம். அதனால அந்த கணம் தரும் பூங்குழலாள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கணம்னா கார்மேகம், தரும்னா போல. அப்போ கார்மேகத்தை போன்று பூக்களை அணிந்த கருமையான கூந்தலை உடையவள் அப்படின்ட்டுனா அதற்கு பொருள். இந்த கொண்டல் ஓதிங்கிற மாதிரி அதற்கு பொருள் நாம எடுக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா கணம் தரும் கல்வி தரும் சொல்லிட்டு திரும்பவும் அதோடு சேர்த்து கணம் தரும் பார்ப்போம். அப்படி பாடக்கூடாது, அர்த்தம் தெரியலன்னு அர்த்தம்.
அதோட முடிஞ்சது. நல்லெண்ணெய் எல்லாம் தருங்கிறதோட எல்லாம் முடிஞ்சது இந்த இடத்துல. பரதவர்குல தலைவனும் அவனுடைய தலைவியும் தங்களுடைய குழந்தைக்கு அழகிய ஆபரணங்களை சூட்டி அழகு பார்க்கின்றார்கள். புலால் நாற்றம் வீசக்கூடிய மீன்களை விலை பேசி விற்று அந்த செல்வத்தால் பெற்ற பசும்பொன்னால் செய்த பல ஆபரணங்களை தங்களுடைய குழந்தைக்கு அணிவிக்கின்றார்கள். இலகும் ஆரமும் மிக அழகிய ஆரங்களை எல்லாம் அணிவிக்கின்றார்கள். பாசிகளை கோர்த்து அவர்கள் அணிவிக்கின்றார்கள். காசுகளை இடையிடையில் கோர்த்து, தங்க காசுகளை இடையிடையில் கோர்த்து மிகவும் அழகாக கோர்க்கப்பட்ட ஆபரணங்களை எல்லாம் அணிவிக்கின்றார்கள். அக்குமணி, ருத்ராட்ச மணிகளை, ஏனென்றால் அந்த பரதவர்குல தலைவன் சொக்கநாத பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டவன். ஆகையினால் அவனுக்கு ருத்ராட்சத்தை பற்றி தெரிந்திருக்கின்றது. தங்களுடைய குழந்தைக்கு அந்த ருத்ராட்ச மணிகளால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிவித்து மகிழ்கின்றான். அவர்களுடைய குலத்துக்கு ஏற்றார் போல அந்த கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய முத்துக்களால் செய்த ஆபரணங்களும் சங்கினால் செய்த ஆபரணங்களையும் அவன் அந்த குழந்தைக்கு அவன் அணிவித்து மகிழ்கின்றான். இவ்வாறு அளவில்லாத பேர் அழகை உடைய அந்த குழந்தைக்கு அழகுக்கு அழகு செய்தால் போல அந்த ஆபரணங்களை அணிவித்து அந்த பெற்றோர்கள் அழகு பார்த்தார்கள். ஒவ்வைக்கனி போல் வாயை உடைய அந்த நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய வலை வீசி கடலில் தொழில் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தில் உள்ள சிறுமியர்கள் கூட்டத்தோடு நம்முடைய மீனாட்சி அம்மையும் அங்கு இருக்கக்கூடிய கடற்கரை துறைக்கு சென்று விளையாடுகின்றார். அங்கு வண்டல் ஆடியும் சிறு வீடு கட்டி, மண்ணால் சிறு வீடு கட்டி அங்கு உணவுகள் எல்லாம் தயாரித்து அந்த குழந்தைகளோடு அம்பிகை விளையாடுகின்றார். மேலும் மேலும் கையில் சிறு முரத்தை வைத்து கொண்டு அந்த முரத்தில் கடலில் இருக்கக்கூடிய மணலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நவரத்தினங்கள் முத்துக்களை எல்லாம் எடுத்து அந்த மண்ணை கொழித்து அதிலிருந்து அந்த முத்துக்கள் நவரத்தினங்களை எல்லாம் தனியாக எடுத்து அவர்கள் வீட்டிற்கு எடுத்து வருகின்றார்கள். மேலும் அந்த கடற்கரை சோலையில் தாழை மரங்களும் புலிநகர் கொன்றை செடிகளும் அங்கே சூழ்ந்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கடற்கரை சோலையில் அந்த தாழை மரத்திலிருந்து அவர்கள் அந்த தாழை இலைகளை பறித்தும் புலிநகர் கொன்றை மலர்களை பறித்தும் அந்த அழகிய வாசனை மிகுந்த மலர்களை அவர்கள் சூடிக்கொள்கின்றார்கள். மேலும் மேகம், கருமையான மேகம் போன்ற நிறத்தை உடைய கூந்தலை உடைய அந்த பெண்கள் எல்லாம் அந்த கூந்தல் கால் வரை தொங்குமாறு அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது மிக நீண்ட கூந்தலை உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த சிறுமியர்கள் எல்லோரும் அந்த அலையடித்து கொண்டு சப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடலில் குளித்து இவ்வாறு அவர்கள் விளையாடுகிறார்கள். தளர்ந்த பைங்கொடி மருங்கொலும் தன்னுயிர் தலைவன், அழந்த வைகளும் குறைபட அவனிடத்து ஆர்வம், கிளர்ந்த அன்பும் ஒன் பொங்கையும் கிளற நாள் சிறிதில், வளர்ந்து வைகினால் வைகளும் உயிர் எல்லாம் வளர்ப்பாள், வளர்ந்து வைகினால் வைகளும் உயிரெல்லாம் வளர்ப்பாள். தளர்ந்த பைங்கொடி, அந்த பசுமையான கொடி போன்று தளர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடையை உடையவளாக
அந்த குழந்தை மீனாட்சி அம்மை இப்பொழுது ஒரு பருவத்திற்கு வருகின்றார். தன் உயிர் தலைவன், அந்த தனக்கு உயிர் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ அங்கே வளர்ந்து வா, உன்னை நான் அங்கே திருமணம் செய்து கொள்கின்றேன்னுட்டு அம்பிகைக்கு சொல்றார். அந்த நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே சுவாமி வரக்கூடிய நாள் வரப்போகின்றது. இந்த அம்பிகைக்கு அந்த நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்படி தன் உயிர் தலைவன் அழந்த வைகளும், அந்த பரதவர் கூட்டத்தில் வளரக்கூடிய அந்த நாட்கள், அளந்து கொடுத்த அந்த நாட்கள் குறைபட, நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அம்பிகை வளர்ந்து கொண்டே, அவனிடத்து ஆர்வம் கிளர்ந்த அன்பம். நாட்கள் குறைய குறைய அம்பிகையும் ஒரு பருவத்தை அடைகின்றாள். பருவத்தை அடையும் போது இறைவன் கொடுத்த அந்த வரமெல்லாம் நாம் அம்பிகை நினைத்து தன்னுடைய கணவன் மீது அவளுக்கு ஆர்வமும் அன்பும் அப்படியே அதிகமாகின்றது. அம்பிகைக்கு கிளர்ந்தன்னா அதிகமாகுதல், ஆர்வம் கிளர்ந்த, அன்பு கிளர்ந்த. ஆர்வமும் கணவனை எப்பொழுது பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வமும், அந்த கணவன் மீது அன்பும் அந்த அம்பிகைக்கு அதிகமாகின்றது. ஒன் கொங்கையும் கிளற, இந்த அன்பு வளரும் போதே அந்த அம்பிகையும் அவளுடைய மார்பகங்களும் அப்படியே வளர்ந்து வருகின்றதுன்னா என்ன, பருவம் அடைந்த பெண்ணாக அவள் வளர்ந்து வருகின்றாள். நாள் சிறிதில் வளர்ந்து வருகிறார். இப்படி ஒரு குறிப்பிட்ட சிறிய நாட்களிலேயே கொடுக்கப்பட்ட நாட்களில் அவள் வளர்ந்து இப்பொழுது அங்கே இருக்கின்றாள். வைகளும் அந்த, ஆனா அம்பிகை இப்படி வளர்ந்துக்கிட்டு வாரான்னு நாம சொல்லுறோம், ஆனா நம்மளையெல்லாம் வளர்க்கக்கூடியவள் அவள் அப்படின்ட்டு அடுத்தால சொல்றாள். வைகளும் உயிர் எல்லாம் வளர்ப்பாள் தினந்தோறும். வைகளும்னா தினந்தோறும்னு அர்த்தம். தினந்தோறும் இந்த உயிர் கூட்டங்களை எல்லாம் வளர்க்கக்கூடியவள் அவள் அல்லவா. அவளை பார்த்து நாம இந்த பரதவர் குலத்து வீட்டுல வளர்த்து கொண்டிருக்கின்றாள்னு சொல்றோமே அப்படின்னு ஒரு வியப்பு. நம்மளை அவள்தான் வளர்க்கா, நாம அவளை என்ன சொல்றோம், பரதவர் குலத்துல இப்படி வளர்ந்து கொண்டு வருகின்றாள் அப்படின்னு சொல்லி ஒரு வியப்போடு இதில் கூறுகின்றாள். வைகளும்னா தினந்தோறும் அப்படின்னு அர்த்தம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், தினந்தோறும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஆலவாய் உடை நாயகன் ஏறியவாரே, ஆலவாய் உடை நாயகன் ஏறியவாரே, மாலை தாழ் இளமதி சடை மகுடமும் கரங்கள், மாலை தாழ் இளமதி சடை மகுடமும் கரங்கள், நாலுமாகிய வடிவு உடை நந்தியும் சுரவ, நாலுமாகிய வடிவு உடை நந்தியும் சுரவ, கோலமாகி வெண்திரைக்கடல் குழித்து இனிது இருந்தான், கோலமாகி வெண்திரைக்கடல் குழித்து இனிது இருந்தான், ஐயங்களந்த இருநாழி கொண்டு வையமெல்லாம் அரண் செய்தாளாம். எல்லா அரண்களையும் சுவாமி இருநாழி நெல் தான் கொடுக்குறார். அதை வச்சு எல்லா அரண்களையும் செய்தாள், இந்த உயிர்களை எல்லாம் வளர்த்தாள் அம்பிகை அப்படின்ட்டு. உயிராக இருந்து இந்த உயிர்களை எல்லாம் வளர்க்கக்கூடியவள் அம்பிகை அப்படின்ட்டு. அந்த திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய நாயகனாகிய சொக்கநாத பெருமான் நந்தியம்பெருமானைக்கு ஒரு சாபம் கொடுத்து ஏவுகின்றார். நீ சுறா மீனாக போ அப்படின்ட்டு அந்த சாபத்தை கொடுக்கிறார். அப்படி அந்த சொக்கநாத பெருமான் கொடுத்த சாபத்தின் காரணமாக சொக்கநாத பெருமான் ஏவியவாறு நந்தியம்பெருமானும் சுறா மீனாக கடலில் இருக்கின்றார். அந்த நந்தியம்பெருமான் எப்படிப்பட்ட உருவத்தை உடையவர், மாலைத்தாள் இளமதிச்சடை மகுடமும், நல்ல மாலைகளை அணிந்தவர்,
அந்த இளமதிச்சடை, அந்த சந்திரனை சடையில் தரித்த ஒரு மகுடத்தை, கிரீடத்தை அணிந்தவர். அதாவது சுவாமிக்குள்ள எல்லாமே நந்தியம்பெருமானுக்கும் இருக்கும். அதான் சாரூபம். சாமி வந்து சந்திரனை அணிஞ்சிருந்தாருன்னா இவங்களும் சந்திரனை தீர்த்து போல அணிஞ்சு மகுடத்தை தரிச்சிருப்பாங்க. சாமி உத்திராட்சம் கொடுத்தாரு, இவங்களும் உத்திராட்சம் கொடுப்பாங்க. சாமி திருநீர் பூசியிருக்காரு, இவங்களும் திருநீர் பூசியிருப்பாங்க. அதுதான் சாரூபம் அப்படின்ட்டு. அதனாலதான் இதுல அந்த இளமதிச்சடை மகுடம்னு கொடுக்குறாங்க. அந்த இளமையான சந்திரனை சடையில் வைத்திருக்கக்கூடியது போன்ற மகுடத்தை தரித்தவராக நந்தியம்பெருமான் இருந்தார். 4 கைகளை உடையவராக அந்த நந்தியம்பெருமான் இருந்தார். இப்படிப்பட்ட கரங்கள் 4 ஆகிய 4 கைகள், இப்படிப்பட்ட வடிவத்தை வைத்து கொண்டு இருந்த அந்த நந்தியும் சாமி கொடுத்த சாபத்தின் காரணமாக சாமி ஏவியவாறு சுரவ கோலமாகி சுறா மீனினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு, கோலம்னா உருவம்னு அர்த்தம், அந்த சுறா மீனினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு வெண்மையான அலைகளை உடைய அந்த கடலில் குளித்து, கடலுக்குள்ள இப்ப இனிமையாக அவரும் இருந்து கொண்டு இருக்கின்றார். அதாவது கைலாயத்துல இப்படி இருந்தாரு நந்தியம்பெருமான், இப்போ சுறாமீனா இருக்கிறாரு அப்படின்ட்டு கைலாயத்தில் இருந்த கோலத்தையும் இதுல கூறுகின்றார். தளர்ந்த அப்படின்னா மென்மையான அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். மென்மையான பசுமையான கொடி போன்ற இடையை உடைய அந்த மீனாட்சி அம்மை, தளர்ந்த பைங்கொடி மருங்குள்னா மீனாட்சி அம்மைன்னு அதுக்கு பொருள் எடுத்துக்கணும். மென்மையான பசுமையான கொடி போன்று இடையை உடைய மீனாட்சி அம்மை தன்னுடைய உயிர் தலைவன் தனக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த பரதவர் குலத்தில் வளர்ந்து வர வேண்டும் என்று அழந்த அந்த நாட்கள் இப்பொழுது குறைந்து கொண்டே வருகின்றது. அந்த நாட்கள் குறைய குறைய அம்பிகையும், குழந்தையாக இருந்த அம்பிகையும் பருவமடைந்த பெண்ணாக வளர்ந்து வருகின்றாள். அவள் அந்த தன்னுடைய கணவனிடத்து அந்த அம்மைக்கு ஆர்வம் பொங்குகிறது, அன்பு பெருகுகிறது. அவ்வாறு அவள் வளர்ந்து வருவதற்கு அடையாளமாக அவளுடைய ஒளி பொருந்திய மார்பகங்களும் வளர்ந்து பருவமடைந்து இருக்கின்றாள். இவ்வாறு சிறிது நாட்களிலேயே அவள் வளர்ந்து வைகினாள். நாட்சிறிதில் வளர்ந்து வைகினாள்னா கொஞ்சம் பூமிக்கு வந்தாச்சுன்னா அதுக்குள்ள சட்டத்திட்டத்தை கடைப்பிடிக்கணும். அப்போ ஒரு 10 வயசு, அது வந்து சுவாமி அம்பாளுக்கு தான் ரொம்ப குறைஞ்ச நாட்கள். அதனாலதான் நாள் சிறிது. நமக்கு தான் ஒரு வருஷத்துக்கு 360 நாள், 10 வயசு வரைக்கும் தான் நமக்கு பெரிய ஒரு காலகட்டமாக இருக்கு. சுவாமி அம்பாளுக்கு அது ஒரு சிறு காலம்தான், சிறு அளவு காலம்தான். அதனாலதான் நாட்சிறிதில் வளர்ந்து வைகினாள். சிறிய நாட்களிலேயே அந்த அம்பிகை 10 வயது 11 வயதை அவள் வளர்ந்து அந்த பருவத்தை அடைகின்றாள். அந்த அம்பிகை எப்படிப்பட்டவள்? தினந்தோறும் இந்த உயிர்களையெல்லாம் வளர்க்கக்கூடியவள். அவளும் இந்த பூமியில் பரதவர் குல பெண்ணாக வளர்ந்து வருகின்றாள். அந்த திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய நாயகனாகிய சொக்கநாத பெருமான் கொடுத்த சாபத்தின்படி அந்த சொக்கநாத பெருமான் ஏவியவாறு இந்த நந்தியம்பெருமானும் அந்த கடலில் சுறா மீனாக அவர் இருக்கின்றார். முதலில் அந்த நந்தியம்பெருமான் கைலாயத்தில் எப்படி இருந்தார்? அழகிய மாலைகளை அணிந்து கொண்டும் மதியை தாங்கிய சடையில் மகுடத்தை தரித்து கொண்டும் 4 கரங்களை உடையவராக, அப்படிப்பட்ட வடிவத்தை உடையவராக கைலாயத்தில் இருந்த நந்தி இறைவன் கொடுத்த சாபத்தின் காரணமாக அவர் ஏவியவாறு சுறா மீனாக தன்னை மாற்றிக்கொண்டு, சுறா மீனின் உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த வெண்மையான அலைகளை உடைய கடலில் குளித்து அந்த நந்தியம்பெருமானும் அந்த கடலில் இப்பொழுது இனிமையாக இருந்து வருகின்றார். குன்று எரிந்த வேல் குழகனும் கரிமுகம் போமோ
ஒன்று எரிந்த வேர் உலகனும் கரிமுகம் போகும் அன்று எரிந்த தந்திரம் எல்லாம் சிரமிசை அடக்கா அன்று எரிந்த தந்திரம் எல்லாம் சிறமிசை அடக்கார் கன்று எரிந்தவன் அறிவரும் கடல் மனத்து அடக்கா கன்று எரிந்தவன் அறிவரும் கரமனத்து அடக்கார் நின்று எரிந்த கல் மத்து என உழக்கிடா நிற்கும் நின்று எரிந்த கல்மத்து என உழைக்கிறார் நிற்கும் குன்று எரிந்த வேல் குழகனும் குன்று அந்த கிரௌஞ்ச மலை என்ன? அந்த கிரௌஞ்ச மலை ரொம்ப பெரிய மலையா இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு அது சாதாரண குன்று தான். அது குன்றுனா மலையில சிறிய அளவுக்கு உள்ளதுக்கு பேர் குன்றுன்னு பேர். அந்த கிரௌஞ்ச மலையை வேற்படையை கொண்டு எரிந்து அதை சம்ஹாரம் செய்த அந்த குழகனாகிய முருகப்பெருமான். குழகன்னா இசைந்து செல்லக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் கரிமுகம் போகும் யானை முகத்தை உடைய எல்லாருக்கும் அரசனாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கரிமுக போகும். யானை முகத்தை உடைய எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமான். அந்த இருவரும் அண்ணன் தம்பி அந்த இருவரும் அன்று எரிந்த தந்திரம் எல்லாம் ரெண்டு பேரும் கோபத்துல அன்னைக்கு அந்த ஆகமம் வேதம் எல்லா நூல்களையும் எடுத்து கடல்ல தூக்கி போட்டிருந்தாங்க. அவ்வாறு அவர்கள் அன்றைய தினம் அந்த கடலில் எரிந்த அந்த நூல்களை எல்லாம் ஆகம நூல்களை எல்லாம் இந்த நந்தியம் பெருமான் கடல்ல அதெல்லாம் கிடக்கிறது எல்லாத்தையும் தன்னுடைய தலையில உள்ள வச்சு அடக்கிக்கிடுது. அந்த கடல் தண்ணியில அதெல்லாம் வம்பா போகாம தன்னுடைய தலைக்கு உள்ள அந்த நூல்களை எல்லாம் வைத்து அடக்கி பத்திரமா தலைக்குள்ள இப்போ தண்ணி புகாதவாறு வச்சிருக்கு நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் தலையில அவ்வளவு நூல்களும் இப்போ இருக்குது. சிரமிசை அடக்கா அந்த சுறாமீனாகிய நந்தியம் பெருமான் தன்னுடைய தலையில் அந்த நூல்களை எல்லாம் அடக்கி வைத்து கொண்டு இருக்கின்றது. கன்று எரிந்தவன் அறிவரும் கடல் மனத்து அடக்கா. கன்று எரிந்தவன் அப்படின்னா இந்த கண்ணனை கொல்வதற்காக அந்த கம்சன் பலவிதமான ஏற்பாடுகளை எல்லாம் பண்றான். அதுல ஒரு 2 அசுரர்கள் விழா மரங்களாக நிற்கிறாங்க. கண்ணன் வரும்போது கண்ணனை கொல்லணும் அப்படின்ட்டு விழாமரமாக நிற்கிறாங்க. நிற்கிறது அசுரர்கள்னு கண்ணனுக்கு தெரியாததா? கையில ஒரு கன்று இருக்கு. அந்த கன்றை வச்சு அந்த விழாமரத்து மேல அடிக்கிறாரு. அந்த விழாமரத்து அசுரர்கள்லாம் செத்து போயிடுறாங்க. அந்த வரலாற்றை இதுல சொல்றாரு. அந்த கன்று எரிந்தவன் அப்படின்னா கன்றை கொண்டு விழாமரங்களாக நின்ற அந்த அசுரர்களை எரிந்து அந்த கன்றை அந்த விழாமரத்தின் மீது எரிந்து அந்த அசுரர்களை கொன்ற கண்ணன். அந்த கண்ணனால் காண முடியாத திருவடி திருமால் பிரம்மனால் காண முடியாத திருவடி. அப்படிப்பட்ட அந்த கண்ணனால் அறிவரும் காண முடியாத திருவடி. கடல் தான் திருவடி. யாருடைய திருவடி? சொக்கநாத பெருமானுடைய திருவடி. கண்ணனால் காண முடியாத அந்த சொக்கநாத பெருமானுடைய திருவடியை தன்னுடைய மனதில் அடக்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது அந்த நந்தியம் பெருமான். கடலுக்குள்ள இருந்தாலும் சுறாமீனாக இருந்தாலும் சொக்கநாத பெருமானை அது மனதில் வைத்து கொண்டுதான் வழிபாடு செய்து கொண்டு அந்த சுறாமீன் இருக்கின்றது. இந்த அடக்கி நின்று எரிந்த கல் மத்து என அந்த கடலுக்குள்ள அப்படியே இருந்து கொண்டு கடலை கலக்கி கொண்டு இருக்கிறது. எரிந்தன்னா கலக்குதல்னு அர்த்தம். கடலை இந்த சுறாமீன் கலக்கி கொண்டு இருக்கிறது. எப்படி கலக்குச்சான்? கல் மத்து என. கல் மத்துன்னா மந்தரமலை. அந்த மந்தரமலையை போல அந்த கடலையே கலக்கி கொண்டு கடலை கலக்கிய மந்தரமலை போல உழக்கிடான் இருக்கும்.
அந்த கடலை கலக்கி கொண்டு இந்த சுறா மீனானது இருக்கின்றது. முதல்ல உள்ள நின்று எறிந்தங்கிறது பார்க்கடலை கடக்கியன்னு அர்த்தம் எடுக்கணும். ரெண்டாவது உள்ள உலக்கிடா அப்படின்னா இந்த சுறா மீன் இருக்கக்கூடிய கடல், அந்த கடலை கலக்கி கொண்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். முதல்ல உள்ள நின்று எறிந்தங்கிறது பார்க்கடலை கலக்கிய கல்மத்து மந்தரமலை போல என அதை போல உலக்கிடான்னு இருக்கும். இந்த நந்தியம்பெருமானும் சுறா மீன் உருவத்தை எடுத்துக்கொண்டு கடலை கலக்கிக்கிட்டு இதுவும் இருக்கின்றது அப்படின்ட்டு இந்த சுறா மந்தரமலைக்கு ஒப்பாக இந்த சுறா மீனை சொல்கின்றார்கள். கொன்று எறிந்த வேர் அப்படின்ட்டு சொல்லும்போது கிரௌஞ்ச மலையை அழித்த வேற்படையை உடையவன். கந்தர் அலங்காரத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செயல்பட்டு அழிந்தது செம்பூர் வயற்பொழி, தேங்கடப்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பம், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்ட்டு. அப்போ வேலையும் சூரனும் வெறுப்பும், வெறுப்புன்னா மலை, அதான் இந்த கிரௌஞ்ச மலை. அதுதான் கொன்று எறிந்தவன், குன்றம் எரிந்தான் அப்படின்ட்டுலாம் திருமுருகாற்றுப்படையில வருகின்றது. விநாயக பெருமானினுடைய முகம் கரினா ஆண் யானை, பிடினா பெண் யானை, அதனால கரிமுகம். திருமுறைகளில் சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது கரியின் மாமுகம் உடைய கணபதி தாதை பல்பூதம் திரியையில் பலிக்கு ஏகும் செழுஞ்சுடரு சேர்தரு மோகோர் சரியின் முன்கை நன்மாத ஜதிபட மானடம் ஆடி உரிய நாமங்களேற்றும் ஒலிமுனல் காழி நன்னகரே. கரியின் மாமுகம் உடைய கணபதி தாதை அப்படின்றார். அப்படி அந்த கரிமுக கோ அப்படின்னா விநாயக பெருமான் அப்படின்னா அதற்கு பொருள். கடல் அப்படின்னா சிவபெருமானினுடைய திருவடி அப்படின்னு அதற்கு பொருள். அடுத்த பாட்டு. கிட்டும் தோணியை படகினை கிழிபட விசை போய், கிட்டும் தோணியை படகினை கிழிபட விசை போய், தட்டும் சோங்கினை மேலிடும் சரப்பொடும் கவிழ, தட்டும் சோங்கினை மேலிடும் சரப்பொடும் கவிழ, முட்டும் சீரி மேல் வரும் பல சுரவு எல்லாம் முடுக்கி, முட்டும் சீரி மேல் வரும் பல சுரவு எல்லாம் முடுக்கி, வெட்டும் கோடு கோத்து ஏனைய மீனெல்லாம் வீசும், வெட்டும் கோடு கோத்து ஏனைய மீனெல்லாம் வீசும். இதுல இந்த நந்தியாகிய சுறா மீன் என்னெல்லாம் சேட்டை பண்ணுது, என்னெல்லாம் துன்பப்படுத்துது அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்றாங்க. கிட்டும் தோணியை படகினை கிழிபட விசை போய் கட்டும். கிட்டும் அப்படின்னா பக்கத்தில் வருதல்னு அர்த்தம். தனக்கு அருகில் வரக்கூடிய கடல்ல தனக்கு பக்கத்தில் வரக்கூடிய தோணி படகு இதை எல்லாத்தையும் கிழிபட உடையுமாறு வேகமா அந்த தோணி படகுக்கு பக்கத்துல போய் அதை தாக்கும். தட்டும்னா தாக்கும். பொதுவா படகு தோணியில போறவங்க சுறா மீன் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சோம். அது மூச்சு விடுறது இதெல்லாம் பார்த்து இங்க ஒரு மீன் இருக்கு, பெரிய மீன் இருக்கு அப்படின்னு ஒதுக்குவாங்க. அந்த இடத்த விட்டு ஒதுங்கி செல்வாங்க. ஆனா இது பக்கத்துல வரும்போது இந்த சுறா மீன் அது பக்கத்துல போய் படகு பக்கத்துல போய் தோணி பக்கத்துல போய் அதை படாப்படுத்து, அதை உடைச்சு தள்ளி இருக்கு இந்த சுறா மீனானது. கிழிபட உடையுமாறு, அந்த படகும் தோணியும் உடையுமாறு வேகமாக சென்று
தட்டும் அந்த படகையும் தோணியையும் தாக்குகின்றது. சோங்கினை மேலிடும் சரக்கொடும் கவிழ முட்டும். சோங்கு அப்படின்னா ஒரு விதமான கப்பல், சரக்குகள் எல்லாம் ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு கப்பல். அந்த சரக்குகளை ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு வித கப்பலை அந்த மேலே அந்த கப்பலுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய, அந்த கப்பலுக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய சரக்கோட சேர்த்து அப்படியே கவுத்தி விட்டுரும். இந்த சுறாமி கவிழ முட்டும். அப்படி கவிழுமாறு அந்த கப்பல் சோங்க போய் முட்டும், அந்த கப்பல்ல போய் முட்டும். சீறி மேல் வரும் பல சுறவு எல்லாம் முடுக்கி வெட்டும். இந்த சுறாமீனை பார்த்து சீற்றமடைந்து கோபம் கொண்டு இந்த சுறாமீனை தாக்குவதற்காக வரக்கூடிய மற்ற சுறாமீன்கள், அந்த மற்ற சுறாமீன்களை எல்லாம் வேகமா துரத்தி அந்த சுறாமீன்களை எல்லாம் தன்னுடைய வாளை கொண்டு வெட்டும். இந்த சுறாமீன் வாளால ஓங்கி அதை அடிச்சு மற்ற சுறாமீன்களை எல்லாம் வெட்டி வீழ்த்திவிடும். கோடு கோத்து ஏனைய மீனெல்லாம் வீசும். அதுக்கு உள்ள அந்த தலையில உள்ள கொம்பு, கோடுன்னா கொம்பு, கொம்புல மற்ற எதிர்த்து வரக்கூடிய மீன்களை எல்லாம் குத்தி கொம்புல அதை தாங்கி கொண்டு அதையெல்லாம் அந்த மீன்களை எல்லாம் தூர அப்படியே வீசிவிடும். இப்படி ஒரு அட்டகாசம் செஞ்சுக்கிட்டு அந்த சுறாமீனானது அந்த கடலுக்குள் துன்பத்தை செய்து கொண்டு இருக்கின்றது. கிரௌஞ்சமலையை அழித்த வேற்படையை உடைய புலகனாகிய முருகப்பெருமானும், யானை முகத்தை உடைய நமக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானும் அன்றைய தினம் அவர்கள் தாய்க்கும் தந்தைக்கும் இடையில் நடந்த அந்த உபதேச சமயத்தில் அவர்களிடத்தில் இருந்த நூல்களை எல்லாம் எடுத்து கடலில் எரிந்து விடுகின்றார்கள். அந்த தந்திர நூல்கள், அந்த வேத ஆகம நூல்களை எல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி அந்த கடலில் இருக்கக்கூடிய நந்தியாகிய சுறாமீன் தன்னுடைய தலையின் மீது தண்ணீர் எதுவும் பட்டுவிடாமல் அதை பத்திரமாக அடக்கி வைத்து கொண்டு இருக்கின்றது அந்த சுறாமீன். மேலும் விடாமரங்களாக நின்ற அசுரர்களை தன் கையில் இருக்கக்கூடிய கன்றை கொண்டு எரிந்து அந்த விடாமரமாக நின்ற அசுரர்களை அழித்தவனாகிய கண்ணன், அந்த கண்ணனால் காண முடியாத திருவடியாகிய அந்த சொப்பநாத பெருமானுடைய திருவடியை தன்னுடைய மனதில் அந்த சுறாமீனானது அடக்கி வைத்து கொண்டு தினந்தோறும் அந்த சிவபெருமானை நினைத்து அது பூஜித்து கொண்டு இருக்கின்றது. மேலும் ஒரு சமயம் பார்க்கடலை கலக்கிய கல்மத்து போன்று இருக்கக்கூடிய மந்தரமலையை போல அந்த சுறாமீனும் அந்த தான் இருக்கக்கூடிய கடலை கலக்கி கொண்டு மந்தரமலை போல அந்த சுறாமீனானது வலம் வந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சுறாமீன் மேலும் தனக்கு அருகில் வரக்கூடிய தோணி, படகு இவற்றை உடையுமாறு வேகமாக அதற்கு அருகில் சென்று தாக்குகின்றது. சோங்கு என்ற ஒரு வகை கப்பல், சரக்கு கப்பல், அது மேலே வைத்திருக்கக்கூடிய சரக்கோடு அந்த கப்பல் கவிழுமாறு அந்த கப்பலை சென்று முட்டுகிறது. மேலும் அந்த சுறாமீன் நந்தியம்பெருமானாகிய சுறாமீனை நோக்கி சீற்றத்தோடு கோபத்தோடு அதை தாக்குவதற்கு வரக்கூடிய மற்ற சுறாமீன்களை எல்லாம் அந்த இடத்திலிருந்து வேகமாக துரத்தி அவற்றை தன்னுடைய வாளினால் வெட்டுகிறது இந்த நந்தியம்பெருமானாகிய சுறாமீன். மேலும் அந்த சுறாமீனானது தன்னுடைய கொம்புகளில் மற்ற சிறு மீன்களை எல்லாம் கோர்த்து எடுத்து கொம்பினால் குத்தி அந்த மீன்களை எல்லாம் கூற வீசுகின்றது. இப்படி அந்த கடலில் அட்டகாசம் செய்து கொண்டு அந்த சுறாமீன் திரிந்து கொண்டு இருக்கின்றது. தரங்கவாரி நீர் கலக்கலால் தந்திரம் கொடுமேல், தரங்கவாரி நீர் கலக்கலால்
பிறப்பொருமே இறங்குவான் புலவோர்க்கு அமுது ஈகையால் என்னார் இறங்குவான் புலவோர்க்கு அமுது ஈகையால் என்னார் புறங்கள் மூன்றையும் பொடித்தவன் ஆணையால் புனலில் புலங்கள் மூன்றையும் பொழித்தவன் ஆணையான் புனலில் கரங்கள் நான்கையும் கரந்த மீன் மந்தரம் கடுக்கும் கரங்கள் நான்கையும் கரந்த மீன் மந்தரம் கடுக்கும் அதாவது இந்த நந்தியம்பெருமானாகிய சுறாமி மந்தரமலையைப் போல இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்புமை இதுல கூறுகின்றார்கள். என்ன ஒப்புமை அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கிறோம். தரங்க வாரி நீர் கலக்கலால் அலைகளை உடைய கடல், வாரின கடல்னு அர்த்தம். அந்த கடலில் உள்ள நீரை இந்த சுறாமீன் கலக்குகிறது. மந்தரமலையும் பார்க்கடலை கடைவதற்காக அந்த கடல் நீரை கலக்கியது. தந்திரம் கொடு மேல் இறங்குவான் புலவோர்க்கு அமுதி ஈகையார். தந்திரம் அப்படின்னா நூல்கள், ஆகம நூல்கள். அங்க திறமை, அந்த மந்தரமலை மற்ற தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் அவரவர்களினுடைய வலிமை, திறமைனா வலிமை, வலிமையை கொண்டு அவர்கள் அந்த பார்க்கடலை கடைகின்றார்கள். இங்கே அந்த நூல்கள், தந்திரம்னா நூல்கள், அந்த நூல்களை எல்லாம் தன்னுடைய தலைமேல் தாங்கி கொண்டு அந்த நந்தியம்பெருமான் இருக்கின்றது. புலவோர்க்கு அமுது ஈகையால், ரெண்டுமே ஒரு விதமான அமுதத்தை கொடுக்கின்றது. எது? மந்தரமலை தேவர்களுக்கு அமுதத்தை கொடுக்கின்றது. புலவோர்னா தேவர்கள் முதல்ல அர்த்தம் எடுத்தோம்னா மந்தரமலை தேவர்களுக்கு அமுதத்தை கொடுக்கிறது. ரெண்டாவது புலவோர்னா அறிஞர்கள் அப்படின்ட்டு வரும்போது அறிஞர்களுக்கு இந்த சுறாமீனாக இருக்கக்கூடிய மந்தரமலை தன்னுடைய தலையில் தாங்கி வைத்திருக்கக்கூடிய ஞான நூலாகிய அமுதத்தை கொடுக்கும். முதல்ல உள்ளது பார்க்கடலில் இருக்கக்கூடிய அமுதம்னு எடுத்துக்கிடணும். ரெண்டாவது அதை ஞான நூலாகிய அமுதத்தை புலவர்களுக்கு அது கொடுக்கின்றது. ஈகையால், இப்படி புலவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதனால், அதே நேரத்தில் தேவர்களுக்கு அந்த மந்தரமலை அமிர்தத்தை கொடுப்பதனால் இது மந்தரமலையை ஒப்பாக இது இருக்கும். மந்தரம் கடுக்கும். ஈகையால் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் மந்தரம் கடுக்கும் அப்படிங்கிறத சேர்த்துட்டோம்னா அர்த்தம் கிடைச்சிடும். இப்படி அந்த தேவர்களுக்கு அது எப்படி மந்தரமலை அமுதத்தை கொடுத்ததோ அதுபோல இந்த மந்தரமலை போல இருக்கக்கூடிய இந்த சுறாமீனானது புலவர்களுக்கு, அறிஞர்களுக்கு ஞானமாகிய அமுதத்தை கொடுப்பதற்கு தன்னுடைய தலையில் ஞான நூல்களை தாங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த சுறாமீனானது மந்தரமலைக்கு சமமாக இருக்கிறது. மந்தரம் கடுக்கும், கடுக்கும்னா ஒப்பும்னு அர்த்தம், சமமானது அப்படின்னு அர்த்தம். என்னார் புறங்கள் மூன்றையும் பொடித்தவன் ஆணையா. என்னார்னா பகைவர்கள்னு அர்த்தம். அந்த பகைவர்களினுடைய திரிபுரம் மூன்றையும் பொடி பொடியாக ஆக்கிய எரித்த அந்த இறைவனுடைய ஆணையின் காரணமாக அந்த புனலில், அந்த கடலுக்குள் தன்னுடைய 4 கைகளையும் மறைத்து சுறாமீனாக மறைந்து உலாவக்கூடிய நந்தியானது மந்தரமலைக்கு சமமாக அது இப்பொழுது திரிந்து கொண்டு இருக்கின்றது அந்த கடலில் அப்படின்ட்டு. அதாவது சுறாமீனை மந்தரமலைக்கு சமமாக சொல்லும்போது ரெண்டுக்கும் என்ன குணங்கள் ஒப்புமை இருக்கின்றது அப்படிங்கிறத இதுல சொல்லி அந்த சுறாமீன் மந்தரமலையை போல இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல சொல்லி முடிக்கிறாங்க. இதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சொல்லும்போது போதமால் வரை மத்தன நாட்டி போடரவு சுற்றி கடைந்து எழுந்த ஆல நஞ்சு கண்டவர் மிக இரிய
அமரர்கட்கு அருள் செய்வது கருதி நீலமார் கடல் விடந்தனை ஒன்று கண்டத்தே வைத்த வித்த நீ செய்த சீலம் கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்பொன்போருளானே போல மால்வரை மத்தன நட்டி. அந்த அழகிய மந்திர மலையை மத்து போல அங்கே வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள். அதைத்தான் இதுல மந்திரமலை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்னார் புறங்கள் மூன்றையும் பொறித்தவன். அதே இல்ல சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லும்போது தன்னார் மதி சூடி தழல் போலும் திருமேனி என்னார் புறம் மூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அண்ணா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. என்னார் புறம் மூன்றும் எரியுண்ட அப்படின்ட்டு. அதுபோல என்னார் அப்படின்னா எதிரிகள், பகைவர்கள் அப்படின்ட்டு. தள்ளும் நீர்த்திரை போய் நுழை சேரிகள் சாய்ப்ப கல்லும் நீர்த்திரை போய் நுழை சேரிகள் சாய்ப்ப துள்ளும் நீர் பொடித்து எழும் மழை சூழ்கிற பாயோ துள்ளும் நீர் குடித்து எழும் மழை சூழ்கிற பாயோ முள்ளு நீர் மறுப்பு உடைய மீன் மொய்கலம் அந்த முள்ளு நீர் மறுப்பு உடைய மீன் மொய்கலம் அந்த தெள்ளு நீர் துறை நடையற இன்னனம் திரியும் தெள்ளு நீர் துறை நடையற இன்னனம் திரியும். தள்ளும் நீர்த்திரை போல் நுழைச்சேரிகள் சாய்ப்ப துள்ளும். அப்படியே இந்த கடல்ல இந்த சுறா மீன் நீரை அப்படியே தள்ளுது. நீரை தள்ளுறதுனால அந்த அலைகளை அப்படியே ஏற்கனவே அலை அடிச்சுக்கிட்டு வருது. இந்த சுறா மீன் அது பங்குக்கு இந்த அலையை கூட கொஞ்சம் தள்ளுது. இந்த மாதிரி தள்ளுவதனால இந்த அலைகள் அந்த பரதவர்களுடைய வீடு வரைக்கும் அந்த வீடுகளை பாதிப்படைய செய்கிறது. வீடுகளுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுது, கடல் தண்ணி. அந்த அளவுக்கு இந்த சுறா மீன் அலைய ஒரு தள்ளி அந்த ஊருக்குள்ள தண்ணி வரக்கூடிய அளவுக்கு இது ஒரு சேட்டையை பண்ணுது இந்த நந்தியம்பெருமான். அதான் தள்ளும் நீர்த்திரை. சுறாமீன் தள்ளக்கூடிய, சுறாமீன் முன்னால போட்டு அர்த்தம் கிடைக்கும். சுறாமீன் தள்ளும் நீர்த்திரை, அந்த கடலினுடைய அலை போய் நுழைச்சேரிகள், நுழையர்னா பரதவர்கள், அந்த பரதவர்கள் இருக்கக்கூடிய சேரிகளில் இருக்கக்கூடிய வீடுகளை நுழைச்சேரிகள் சாய்ப்பத்துள்ளும். அந்த குடிசையெல்லாம் கீழே சாஞ்சு விழுத மாதிரி அந்த தண்ணீரானது துள்ளி கொண்டு அங்கே சேருகிறது. நீர் குடித்து எழும் மழை சூழ் இறப்பார். சரி, கடல்ல சும்மா இருக்க வேண்டியதானே, அப்படியே மேலே ஏறி பாயுது, கொஞ்சம் அந்த ஆகாயத்துக்கு கொஞ்சம் பாயுது. இப்படி பாயும் போது அந்த மழையை கொண்டு வரக்கூடிய மேகங்கள்லாம் வெயில் காலத்துல அப்படியே அந்த தண்ணியை ஆவியா மேலே கொண்டு போகும். அந்த மேகங்கள் அப்படியே தண்ணீரை எடுத்துக்கிட்டு போற தண்ணியை இது கழிச்சு விட்டுது. ஏன்னா இது பூமி கடல் தண்ணியிலேருந்து மேலே குதிச்சு விளையாடுன்னு வச்சுக்கோங்களேன். கடலுக்கு மேலே குதிச்சு விளையாடும் போது அந்த தண்ணியை எடுத்துட்டு போகுது பார்த்தீங்களா, மேகம் மேலே கொண்டு போய் அது கருமையாக ஆகி திரும்ப மழையா நமக்கு வரும். அந்த மாதிரி அந்த சூழ் கொண்ட மேகங்கள் எல்லாம் அப்படியே திரும்ப தண்ணீரெல்லாம் ஆவியா போன தண்ணிலாம் திரும்ப கடலுக்குள்ள விழுற மாதிரி இருக்கும். பாஞ்சு விளையாடு குதிச்சு இந்த சுறா மீனானது விளையாடுகிறது. நீர் கொடித்து எழும் மழை,
அந்த கடலில் உள்ள நீரை குடித்து ஆவியாக எழக்கூடிய அந்த மேகம், மழைனா மேகம்னு அர்த்தம் எடுக்கணும். அந்த மேகம் தண்ணீரை எடுத்துட்டு போகும்போதே தண்ணீரை தடுத்து நிறுத்தினா மழை எப்படி பெய்யும்? தண்ணீர் மேலே போனால் தானே திரும்ப நமக்கு மழையா வரும். இது இடையிலேயே குதிச்சு விளையாடி அந்த தண்ணீரை கூட கீழே திரும்ப கடலுக்கு கொண்டு வந்து, அப்படி சூழ் இறப்பாடும் அந்த மழை மேகங்கள் எல்லாம் அப்படியே கலைந்து போகுமாறு இந்த சுறா மீனானது பாய்ந்து விளையாடுகிறது. முள்ளு நீள் மறுப்பு உடைய மீன், அந்த முள்களை உடைய நீண்ட கொம்புகளை உடைய மீன் அப்படின்னாலே அதுல முள்ளு நரம்புகள் அந்த எலும்புகள்லாம் அதுல இருக்கும். அப்படி முள்களை உடைய நீண்ட கொம்பினை உடைய, மறுப்புனா கொம்பு உடைய அந்த சுறா மீன் வந்து இப்ப அந்த பாக்கங்கிற அந்த ஊருக்கு எந்த கப்பலும் வர முடியாதபடிக்கு பாடாப்படுத்துது. எந்த கப்பல் வந்தாலும் தான் இது வர விட மாட்டேங்க. கப்பல்கள்லாம் வந்தால் தான் சரக்குகளை இறக்கி அவங்களுக்கு அதில் ஒரு வருமானம் கிடைக்கும், மக்கள் செழிப்பாக இருப்பாங்க. இந்த சுறாமீன் செய்த அட்டகாசத்தினால அந்த பாக்கத்துல எந்த கப்பலும் வர முடியும். இந்த இடத்துல சுறாமீன் இருக்கு, இந்த இடத்துல நம்ம போனோம்னா கப்பல் தான் கொஞ்சம் தூரத்திலேயே விலகி போயிடுவாங்க. இன்றைக்கும் நிறைய அந்த கடற்கரை துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மீன் அதிக ஆபத்து, கவனமாக போகணும், அவங்க வந்து எல்லாம் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு எந்த கப்பலும் வரவிடாதபடிக்கு இது இந்த சுறா மீன் இவ்வளவு துன்பத்தை தருகிறது. மொய்க்கலம் அப்படின்னா நல்ல சரக்குகளை உடைய அந்த செல்வத்தை தரக்கூடிய அந்த கப்பல்கள் எல்லாம் அந்த தெள்ளு நீர்த்துறை, அந்த தெளிந்த நீர்த்துறையாகிய அந்த பாக்கம் என்ற ஊரில் நடையற அப்படின்னா வர முடியாதபடி, போக்குவரவு இல்லாதபடி, நடைனா போக்குவரவு இல்லாதபடி இந்த கடலுக்கு அந்த ஊருக்குள்ளேயே இது இப்படி சுத்திக்கிட்டே தெரியுது, இன்னமும் தெரியும். அந்த பாக்கங்கிற ஊருக்குள்ளேயே, ஏன்னா மீனாட்சி அம்மை அந்த ஊர்ல தான் இருக்கா, அதனால அந்த சுற்றளவுக்குள்ளேயே இந்த சுறா மீன் வந்து இப்படி சுற்றி கொண்டே தெரிவதனால் அந்த கடற்கரை துறைக்கு எந்த கப்பலும் வர முடியாதபடி இருக்கின்றது. சுறா மீனாக இருக்கக்கூடிய அந்த நந்தியம்பெருமான் அலைகளை உடைய கடல் நீரை கலக்குகிறது. அதனால் அது மந்தரமலையை போல இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மந்தரமலையும் பார்க்கடலை கலக்கியது. தந்திரம் கொடு மேல் இறங்குவான். அந்த திறமையை கொண்டு, வலிமையை கொண்டு அவர்கள் எல்லோரும் பார்க்கடலை கடைகின்றார்கள். அப்படி பார்க்கடலை கடையும் போது அவர்களுக்கு அந்த செயலுக்கு இறங்கி அந்த தேவர்களுக்கு, புலவோர்களாகிய தேவர்களுக்கு அமுதம் அங்கே கிடைக்கின்றது. இங்கே அந்த பார்க்கடலை இந்த சுறாமீன் கலக்குவதின் காரணமாக அந்த சுறாமீனுடைய தலையில் வைத்திருக்கக்கூடிய ஆகமம், வேதம் ஆகிய நூலானது புலவர்களுக்கு அது ஞானமாகிய அமிர்தத்தை கொடுக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருப்பதனால் இந்த சுறா மீனானது மந்தரமலைக்கு ஒப்பாக இது வலிமையாக இருக்கின்றது. இவ்வாறு தன்னுடைய எதிரியினுடைய திரிபுரத்து மூன்றையும் பொடி பொடியாக ஆக்கிய அந்த சொங்கநாத பெருமானினுடைய ஆணையின் காரணமாக அந்த கடலில் இந்த 4 கைகளை உடைய அந்த நந்தியம்பெருமான் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு சுறா மீனாக அந்த கடலில் இருந்து ஒரு மந்தரமலை எப்படி பார்க்கடலை கலக்கியதோ அதுபோல இந்த கடலை, முழுநீர் கடலை கலக்கி கொண்டு இருக்கின்றது. ஆகையினால் இந்த சுறா மீனானது மந்தரமலையை போல இருக்கின்றது. இந்த சுறா மீனானது
தன்னுடைய வலிமைகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி அந்த அலைகளை மேலும் வலிமை கொண்டு தள்ளுகிறது. அதன் காரணமாக அந்த அலைகள் தங்களுடைய எல்கையை விட்டு அந்த பரதவர்களினுடைய நுழைச்சேரிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வரைக்கும் சென்று அந்த வீடுகளை எல்லாம் அது அழிக்கின்றது. இப்படி அந்த சுறா மீனானது எல்லாரையும் துன்பப்படுத்துகிறது. மேலும் அந்த சுறா மீனானது கடலின் மேற்பரப்பில் அது குதித்து விளையாடும் போது அங்கே கடலில் வெப்பத்தின் காரணமாக நீரை குடித்து மழை மேகமாக ஆகாயத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த மேகங்கள் கலைந்து செல்லுமாறு இந்த சுறா மீனானது பாய்ந்து பாய்ந்து அந்த ஆகாயத்தில் விளையாடுகின்றது. மேலும் முள்களை உடைய நீண்ட கொம்பினை உடைய அந்த சுறா மீனானது அந்த பாக்கம் என்கின்ற கடற்கரைக்கு எந்த செல்வச் செழிப்பு மிக்க கப்பல்களும் அந்த கடற்கரைக்கு வராதவாறு அந்த துன்பத்தை தந்து கொண்டு அந்த கடற்கரையில் திரிந்து கொண்டு அது இருக்கின்றது. எற்று இதால் என துறைமகன் யாம் இது பிடிக்கும் பெற்றியாது என கிளையொடும் பெருவலை பாசம் பற்றி ஆழி ஓர் படகு உகைத்து எரிந்தனன் படகை சுற்றி வாய் கிழித்து எயிற்று இற பாய்ந்தது சுரவம் எற்று இதால் என துறைமகன் என்ன இப்படிப்பட்ட ஒரு துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னுட்டு நினைத்து பார்க்கின்றான் அந்த பரதவர்குல தலைவன். அந்த துறைமகன், அந்த கடற்கரை துறைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரதவர்குல தலைவன் எற்று இதால் என்ன இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த கடலுக்குள்ள இந்த ஒரு சுறாமீன் இருந்துகிட்டு படுத்துது அப்படின்னு அவன் நினைத்து பார்க்கின்றான் பரதவர்குல தலைவன். யாம் இது பிடிக்கும் பெற்றியாது, இந்த சுறா மீனை எப்படி பிடிக்க போறோம், என்ன முறையை வச்சு எப்படி இதை பிடிக்க போறோம் அப்படின்னு அவன் நினைத்து பார்க்கின்றான். ஏன்னா அவ்வளவு வலிமையாக இந்த சுறா மீன் இருக்கின்றது. யாம் இது பிடிக்கும் பெற்றியாது, பெற்றினா முறை, இந்த மீனை பிடிக்கிறதுக்கு என்ன முறையில இந்த மீனை பிடிக்கலாம், எதை கொண்டு போனாலும் அழிச்சு தள்ளிடுது அப்படின்னுட்டு என நினைத்து கொண்டு கிளையொடும் தன்னுடைய சுற்றத்தார்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு செல்கின்றான் கடலுக்கு. கிளைனா சுற்றத்தார்கள். கிளையொடும் மிகப்பெரிய வலை, பெருவலை பாசம் பற்றி, அந்த மிகப்பெரிய வலைங்கிற அந்த பாசத்தை பற்றி கொண்டு ஆழி ஊர், ஆழினா கடல், கடலுக்குள்ள அப்படியே மெதுவா போறாங்க. படகு உகைத்து, படகை செலுத்தி கொண்டு அந்த கடலுக்குள் எல்லாம் ஊரே திரண்டு அந்த கடலுக்குள்ள செல்கின்றார்கள். படகு உகைத்து எரிந்தனர், அந்த படகை செலுத்தி கொண்டு அந்த மிகப்பெரிய வலையை இப்பொழுது வீசுகின்றான். எரிந்தனன் அப்படின்னா வலையை வீசினான் அப்படின்னு அதற்கு பொருள். உடனே இந்த சுறாமீன் என்ன செஞ்சது, இவங்க வந்த படகை பூரா சுத்தி அது நின்றுக்கிட்டு அந்த வாயால அந்த படகை கிழிச்சு கொம்பினால் குத்தி எயிற்று இற பல்லுனால அந்த படகு உடையுமாறு குத்தி அந்த அத்தனை பேரையும் துன்பப்படுத்துகிறது இந்த சுறாமீன். வந்தவங்க ஏறி வந்த படகை பூரா சுத்தி வளைச்சிருது. அவங்க இதை சுத்தி வளைக்க, சுறாமீனை சுத்தி வளைக்கணும்னு நினைச்சாங்க. இந்த சுறாமீன் அந்த படகை சுத்தி வளைச்சிருது. சுத்தி வளைச்சு தன்னுடைய பல்லுனால அந்த படகு உடையக்கூடிய அளவுக்கு அது அதை உடைத்து தள்ளுகிறது இந்த சுறாமீனானது. படவு உடைப்பவோர் தோணி
மேல் பாய்ந்தும் அத்தோணி படவு உடைப்பவோ தோணி மேல் பாய்ந்தும் அத்தோணி விடவு உறத் தெரித்து எரிந்திட விசைத்து ஒரு சோங்கில் இடவு உரத்தெரித்து எரிந்திட விதைத்து ஒரு சோங்கில் இடை புகுந்து நீழ்வலை எரிந்து இஞ்ஞனம் வெவ்வேறு இடை புகுந்து நீர்மலை எரிந்து இங்கனம் வெவ்வேறு உடல் புகுந்து உழல் உயிரென பரதனும் உழல்வான் உடல் புகுந்து உடல் உயிரென பரதன் உழல்வான் அதாவது தோணி அப்படிங்கிறது சிறிய அளவுல உள்ளது. படகுங்கிறது தோணியை விட கொஞ்சம் பெருசு. சோம்பு கப்பலுங்கிறது பெருசு, அதை விட பெருசு, படகை விட பெருசு. சோம்புங்கிறது சரக்கு கப்பல். அப்போ இந்த பரதவர் குல மன்னன் போகும்போது இவங்க ஒரு படகுல ஏறினாலும் இன்னொரு தோணி வருகிறது, ஒரு சோம்பு வருகிறது, எல்லாம் கூட துணைக்கு வருது. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் போகிறார்கள். ஒரு படகு மட்டும் போல, ஒரு படகுல எல்லாரும் இருந்து அந்த இதை பிடிக்கணும் போறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு தோணிலையும் ஆட்கள் வராங்க, இன்னொரு சோம்புலையும் ஆட்கள் வராங்க. இவங்க படகை இது உடைஞ்ச உடனே எல்லாம் தண்ணிக்குள்ள விழுந்தவங்க அடுத்தால தப்பிக்கணுங்க. பக்கத்துல தோணி வருது, அந்த தோணியில பார்த்து கொஞ்சம் ஏறுறாங்க. உடனே இந்த தோணியவும் இந்த சுறாமீன்னு உடைச்சு விட்டுருது. உடனே அடுத்தால சோம்புல போய் ஏறுறாங்க. ஏறி தப்பிச்சா போதும் கரைக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. இது எப்படி இருக்குதான், இந்த அவரவர்களுடைய வினையின் காரணமாக அந்த வினையை கழிச்சிட்டு வர்றதுக்கு சுவாமி பல பிறவிகளை நமக்கு கொடுக்குறாரு. அது மாதிரி அவர்கள் பல பிறவிகள் எப்படி நாம் எடுப்போமோ அதுபோல முதல்ல படகுல போறாங்க, அடுத்தால தோணியில போறாங்க, அடுத்தால சோம்புல போறாங்க. அப்படின்ட்டு அந்த பிறவியை காண்டி எப்படி ஒரு உடலை நாம் எடுக்கின்றோமோ அதுபோல இவர்கள் ஒவ்வொன்றிலையா அவர்கள் தப்பித்து வருகின்றார்கள் அப்படின்ட்டு. அப்ப அந்த படகு தோணி சோங்கெல்லாம் உடல் போல இவர்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. படகு உடைப்ப, இவங்க போன படகை சுறாமீன் உடைச்சு விட்டுருது. படகு உடைப்ப, படகுன்னா படகு, படகு உடைப்ப, படகு உடைஞ்சு போயிடுது. உடனே பக்கத்துல தோணி வந்துட்டு இருக்கு, உதவி தோணி சோம்பு இப்படி நிறைய இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. உடனே ஓர் தோணி மேல் பாய்ந்தும், உடனே அந்த படகுல இருந்து தண்ணிக்குள்ள கீழே விழுந்தவங்கள்லாம் அங்கே பக்கத்துல வரக்கூடிய தோணி மேல பாய்ந்து ஏறி விடுகின்றார்கள். அத்தோணி விடவு உற தெரித்து ஏறிட்ட சுறாமீன் விட்டுச்சா அந்த தோணியையும் விடவு உற பிளந்து போகுமாறு வேகமாக தெரித்து எரிந்து விடுகிறது. தோணியவும் உடைச்சு விட்டுறது இந்த சுறாமீன். உடனே தண்ணிக்குள்ள இவங்க விழுந்தவங்க விசைத்து வேகமாக தண்ணீருக்குள் நீந்தி கொண்டு கூட அடுத்தால வரக்கூடிய ஒரு சோங்கு, கொஞ்சம் பெரிய கப்பல், சோங்குன்னா சரக்கு கப்பல் மாதிரி பெரிய கப்பல், அந்த கப்பலுக்குள்ள அவங்க புகுந்து அந்த வலையை வீசுகின்றார்கள். இது எப்படி இருக்கின்றது அப்படின்னா, இஞ்ஞனம் வலை எறிந்து இஞ்ஞனம் இது எப்படி இருக்கின்றது என்றால், வெவ்வேறு உடல் புகுந்து உழல் உயிர் என பரதனும் உழல்வான். வெவ்வேறு விதமான பல பிறவிகளில் பல உடலில் புகுந்து இந்த உயிரானது உழன்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா படகுல உடைச்ச உடனே உயிருக்கு பயம் வந்துடுது, துன்பம் தானே உழல்கிறது. உயிருக்கு துன்பம் வந்த உடனே பக்கத்துல தோணி வருது, தோணிக்குள்ள ஏறுறாங்க. தோணியை உடைச்ச உடனே உயிர் பயம் வந்துடுது, திரும்ப ஒரு உடலாக வரக்கூடிய சோம்புல ஏறுறாங்க. அந்த உயிர்வானது ஒவ்வொரு உடலுக்குள் புகுந்து உழலக்கூடிய உயிரை போல அந்த பரதனும் இப்படி படகுல ஏறி தோணியில ஏறி சோம்புல ஏறி உழன்று துன்பப்படுகின்றான் இந்த சுறாமீனின் காரணமாக. அப்போ இந்த உடல் நமக்கு
எத்தனையோ உடல்கள், எத்தனையோ தாய் வயிறு. என்ன 84 லட்சம் உரை சேரும் 84 100,000 தாய் வயிறு. அந்த தாய் வயிற்றுல நாம பிறந்து 84 லட்சம் தாய் வயிற்றுல பிறந்து தாய்க்கு தொந்தரவு. அவள் போதும் போதும்னுட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிரசவ வேதனையை நம்ம கொடுக்கணும். பிரசவங்கிறதே ஒரு தாய் செத்து பிழைச்சி வெளியில வர்றதுதான். இன்னமும் சில உயிர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாயே அந்த குட்டிகளுக்கு உணவாயிருந்தாங்க. அந்த குட்டிகள்லாம் அந்த தாயவே உணவாக சாப்பிட்டு அப்படின்ட்டு தான் சில உயிர்களை போட்டுட்டாங்க. அப்படி மாதா சவிதா அப்படின்ட்டு சொல்லுறது. அப்படி பல உடல்களில் புகுந்து உடலக்கூடிய உயிர் அப்படின்ட்டு. இதுலயும் பார்த்தீங்கன்னா சித்தியார்கள் என்ன சொல்லுவாங்க, உயிர்கள் அச்சு மாறி அப்படின்ட்டு சிவஞான சித்தியார்கள் சொல்லுவாங்க. அப்படி பல இந்த உயிர்கள் ஒவ்வொரு அச்சுக்கள்ல போய் உடல்ல போய் அது பிறந்து துன்பப்படுவது போல. படகு உடஞ்ச உடனே தோணியில போறாங்க, தோணி உடஞ்சிருக்கு, தோணி உடஞ்ச உடனே சோங்குல போய் ஏறுறாங்க. இது எதை போல இருக்கின்றது என்றால், இந்த உயிரானது பல உடலில் புகுந்து துன்பப்படுவதை போல இது இருக்கின்றது அப்படின்ட்டு அந்த பரதனும் இப்படி அவன் உழலுகின்றான். இந்த சுறாமீனினுடைய துன்பத்தை கண்டு அந்த சுறாமீன் பல துன்பங்களை தருவதைக் கண்டு இந்த சுறாமீன் எப்படிப்பட்ட தன்மையை உடையது என்று சிந்திக்கின்றான் அந்த பரதவர் குல தலைவன். இந்த சுறாமீனை நாம் எப்படி பிடிக்கலாம், என்ன முறை வைத்து எப்படி பிடிக்கலாம் என்று அவன் நினைத்து கொண்டு தன்னுடைய கிளை, அதாவது முறை எப்படி முறை வச்சு பிடிக்கலாம் போது ஒரு முறையை அவன் கையாண்டிருக்கான். அது பின்னால் அடுத்த வயதுல தெரியுது. ஒரு படகுல போகல, அப்போ கொஞ்சம் பேர் படகுல வாங்க, அடுத்தால ஒரு குரூப்பு தோணியில வாங்க, அடுத்தால ஒரு குரூப்பு சோங்குல வாங்க. படகுல சேட்டை பண்ணிச்சுன்னா நாங்கள் தண்ணியில விழுந்து நீச்சல் அடித்து தோணிக்கு வந்துருக்கோம். தோணியும் சேட்டை பண்ணிச்சுன்னா சோங்குக்கு நீச்சல் அடித்து வந்துருக்கோம். ஏன்னா பரதவர்கள் கூட நீச்சல் நன்கு தெரிந்தவர்கள். அப்படின்ட்டு அவங்க அந்த சுறாமீனை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை வச்சுதான் எல்லாம் உள்ள வராங்க. ஒரு படகுல மட்டும் போகல, படகு போகுது, தோணி போகுது, சோங்கு போகுது. இப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு அதை பிடிப்பதற்கு அவன் சொல்லிட்டான். அதான் இதை எப்படி பிடிக்க முடியும், எப்படிப்பட்ட முறையை வைத்து பிடிக்க முடியும் என்று சிந்தித்து ஒரு முறையை அமைத்து கொண்டு அந்த பரதவர் குல தலைவன் தன்னுடைய சுற்றத்தார்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அவன் கடலுக்கு செல்கின்றான். அந்த மிகப்பெரிய வலை என்கின்ற அந்த பாசத்தை பற்றி கொண்டு அந்த கடலுக்குள் மெதுவாக சென்று ஊர்ந்து கொண்டு சென்று படகை கடலுக்குள் செலுத்தி கொண்டு அந்த சுறாமீனை நோக்கி மிகப்பெரிய வலையை வீசினான் அந்த பரதவர் குல தலைவன். ஆனால் அந்த சுறாமீனானது இவர்கள் சென்ற படகை சுற்றி வளைத்து கொண்டு தன்னுடைய வாயால் பிழித்து தன்னுடைய பற்களால் குத்தி அந்த படகை அது உடைத்து விடுகின்றது. இவ்வாறு படகு உடைந்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய படகில் இருக்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவனும் அந்த படகில் இருந்த மற்ற உறவினர்களும் பக்கத்தில் உதவிக்கு வரக்கூடிய அந்த தோணி மேல் அவர்கள் கடலில் நீச்சல் அடித்து பாய்ந்து ஏறி விடுகின்றார்கள். உடனே அந்த சுறாமீனும் விடாமல் பக்கத்தில் வரக்கூடிய அந்த தோணியை பிளவுபடுமாறு அதையும் அது உடைத்து விடுகின்றது. உடனே அவர்கள் அனைவரும் மீண்டும் வேகமாக தண்ணீருக்குள் குதித்து பக்கத்தில் இன்னும் சேம படகாக பக்கத்தில் வரக்கூடிய துணைப்படகாக வரக்கூடிய அந்த சோங்கு என்கின்ற கப்பலில் அவர்கள் புகுந்து மிகப்பெரிய வலையை வீசிக்கொண்டு அந்த மீனை பிடிக்க முடியாமல் அவர்கள் வருகின்றார்கள். இப்படி இது எதை போல இருக்கின்றது என்றால், இந்த உயிரானது வெவ்வேறு விதமான உடலில் புகுந்து கொண்டு
துன்பத்தில் உழலக்கூடிய உயிரை போல இந்த பரதனும் முதலில் படகில் நுழைந்து அதில் துன்பப்பட்டு, அடுத்து தோணியில் நுழைந்து அதிலும் துன்பப்பட்டு, அடுத்து சோங்கு என்கின்ற கப்பலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரைக்கு வந்து சேர்கின்றார்கள். அப்படி இந்த பரதவர்குல தலைவன் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து துன்பப்படுகின்றான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். திருவாசகத்துல நிறைய பாடல்கள்ல இந்த வலை வீசின பாடல்கள் வருகிறது. கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பனாகாதே, காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படுமாகாதே, மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாதே, மாலரியா மலர் பாதமிரண்டும் வணங்குதுமாகாதே, பண்களி போதரு பாடலோடாடல் பயின்றிடுமாகாதே, பாடின நாடுடையான் படையாட்சிகள் பாடுதுமாகாதே, விண்களி பூர்வதொவேதம் வந்து வெளிப்படுமாகாதே, மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படுமாகிலே. பின்னால சொக்கநாத பெருமான் தான் வந்து இந்த மீனை பிடிக்க போறார். அந்த வரலாறு சொல்றார். மீன் வலை வீசிய காணவன் சொக்கநாத பெருமான். அப்படி இந்த வரலாறு போனா திருவாசகத்துல ஒரு சில இடங்கள்ல பாடல்கள்ல சொல்லப்படுகிறது. மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே. அந்த மீன் சொக்கநாத பெருமானால மட்டும்தான் பிடிக்க முடியும்னு இருக்கும்போது இவங்களாலெல்லாம் பிடிக்க முடியுமா? முடியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு வரலாறு இந்த வரலாறு. இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.